வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்கள் மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க. நான் மாசம் மாசம் ரெகுலரா சொல்ற விஷயம்தான். நீங்க நவம்பர் மாதம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரணும் நினைச்சீங்கன்னா, ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் அது. ஸோ நவம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ₹300 தர்ஷன் டிக்கெட்ன்றது இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் ஆன்லைன்ல இந்த ஆப்ஷன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டரோ இல்ல வைஃபை ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ அங்க போயிட்டு ட்ரை பண்ணுங்க. மொபைல் நெட் வச்சு ட்ரை பண்றவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. நீங்க ஃபாஸ்டா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ₹300 தர்ஷன் டிக்கெட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். மிஸ் பண்ணாதீங்க. இதுல புக் பண்ணிட்டு வாங்க. அதே போல சேம் டே அன்னைக்கே, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி அகாமடேஷன் ரூம் புக்கிங்ன்றது கூட நவம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது அன்னைக்கு மத்தியானமே ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நவம்பர் மாதத்துல நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பெஷல் டேஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. ஆனா ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பௌர்ணமி கருட சேவை கிடையாது. அன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கு சம்மந்தப்பட்ட எதனா அப்டேட் வந்தால் அந்த ஷார்ட் பீரியடில் நான் வந்தால் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நவம்பர் மாதம் ஏன்னா கார்த்திகை பௌர்ணமி வருது அன்னைக்கு. கார்த்திகை பௌர்ணமின்றதுனால அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை கிடையாது. நவம்பர் 24ஆம் தேதி. ஓகேங்களா? எப்படியே நவம்பர் 16ஆம் தேதி பார்த்தோம்னா திருமலாவில் வந்து புஷ்பயாகம். அதுக்கு ஆன்லைனில் ஆல்ரெடி தர்ஷனம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் டேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 13ஆம் தேதி நாகுல சவுத்தி வருது. நவம்பர் 13ஆம் தேதி நாகுல சவுத்தி அன்னைக்கு திருமலா திருப்பதி பெதசேஷ வாகன சேவா இருக்கு. ஓகேங்களா? 4 மாட வீதியில பெதசேஷ வாகனம்ன்றது நவம்பர் 13ஆம் தேதி இருக்கு. அன்னைக்கு நாகுல சவுத்தி. ஸோ இந்த டேல கூட நீங்க பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாலோ பின்னாலோ வர அப்படி இருந்தா கூட நீங்க நவம்பர் 13ஆம் தேதி திருமலால இருக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா திருமலை 4 மாட வீதியில பெதசேஷ வாகனம்ன்றது மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். அதே போல நம்மளுக்கு வந்து நவம்பர் 27ஆம் தேதி பார்த்தோம்னா திருப்பதியில், அதாவது கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் இருக்குல்ல, அங்க வந்து லக்ஷ பில்வார்ச்சன சேவா நடக்கும். அது கூட நல்லா பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ நீங்க அந்த தர்ஷனத்தை கூட அன்னைக்கு பிளான் பண்ணலாம் கபில தீர்த்தத்தில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ₹300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும் திருமலாவுக்கு நினைச்சீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல நம்மளுக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்ல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சுபதம் என்ட்ரி மூலியமா அலோவ் பண்ணுவாங்க. ஈச் டிக்கெட் காஸ்ட் ₹200. அது கூட பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. இது மஸ்டா புக் பண்ணணும்ன்ற நெசசிட்டி ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா திருச்சானூருக்கு அங்க சுச்சுவேஷன் பாருங்க. கொஞ்சம் க்ரௌடு நார்மலா இருந்ததுன்னா ஃப்ரீ தர்ஷன்ல போயிடலாம். கொஞ்சம் க்ரௌடு இருந்தா ₹50 டிக்கெட் வாங்கிக்கிட்டு போயிடலாம். இல்ல நாங்க இங்க தரிசனம் பண்ணிட்டு அர்ஜென்ட்டா நாங்க திருமலா மேல் திருப்பதிக்கு போகணும் தர்சனத்துக்கு நினைச்சீங்கன்னா அப்போ ₹200 அங்க டைரக்டா கூட நீங்க டிக்கெட் வாங்கலாம். ஸோ அங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி திருச்சானூர் தரிசனம் பண்றது பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலரா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.